அதிமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். KP முனுசாமி, வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், பெஞ்சமின் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். அவர்களை பேசலாம். சண்முகப்பிரியன், விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி என்பது விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. தங்களுடைய கூட்டணியில் கட்சிகளை இணைப்பதற்கான பணிகளை மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இணைத்து தொகுதி பங்கீடு வரை நிறைவு செய்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தரப்பில் தற்போது வரை கூட்டணி நடவடிக்கைகள் என்பது நிறைவேறாமல் ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. தற்போது வரை அதிமுகவுடைய கூட்டணியில SDPI, புரட்சி பாரதம், அதே போன்று புதிய தமிழகம் உள்ளிட்ட சிறிய கட்சிகள் மட்டுமே இணைந்திருக்கக்கூடிய சூழலில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் முழுமையாக தெரிவிக்காத ஒரு நிலை என்பது தொடர்ந்து வருகிறது. இவ்வாறான சூழலில் தான் அதிமுகவுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு குழுவினருடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு குழுவினர் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் SP வேலுமணி, KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், அதே போன்று பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த குழுவினர் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க. அதிலும் தேமுதிகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்று இருக்கிறது. இருந்தபோதிலும் தேமுதிகவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களவையை அவர்களுக்கு வழங்குவதா இல்லையா என்பது குறித்த உறுதியான முடிவை அதிமுக தற்போது எடுக்காத சூழலில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை என்பது தற்போதும் இழுபறியான ஒரு சூழலுடனே தேமுதிகவுடன் அதிமுகவிற்கு இருந்து வருகிறது. மற்றொரு புறம் பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு என்ற சூழலில் பாமக வெளிப்படையாக எந்த ஒரு அறிவிப்பும் கூட்டணி குறித்து வெளியிடாமல் இருக்கின்றனர். இவ்வாறான சூழலில் தான் அதிமுகவுடைய கூட்டணி என்பது இன்னும் இறுதியாகாமல் பேச்சுவார்த்தை அடிப்படையிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த கட்சிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அடுத்த கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீட்டு குழுவினர் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அந்த கட்சிகளுக்கு இது போன்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனையை தான் தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த குழுவினருடன் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. மேலும் இன்று தினம் மாலையோ அல்லது நாளை தினம் காலையோ தேமுதிகவுடன் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினருடன் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளக்கூடிய ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சூழல்ல அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுடன் ஒப்பந்தத்தை கையெழுத்திடக்கூடிய வகையில பணிகளை மிக துரிதமாக மேற்கொள்ள வேண்டும், பேச்சுவார்த்தைகளை துரிதமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களையும் குழுவினருக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.